கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 28வது நாளினுடைய தராவீகை முடித்துக்கொண்டு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து குடும்பம் என்ற பொது தலைப்பின் கீழ் பலவிதமான துணை தலைப்புகளை கொண்டு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அதில் பல செய்திகளை இதுவரை கூறப்பட்டன. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய செய்தி என்னவென்றால், உறவுகளை பேணுவது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு செய்தியாகும். தனிமரம் தோப்பாகாது என்று ஒரு தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். தனிமையிலே நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லக்கூடியவன் உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவன் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்படித்தான் சொல்கிறார், தனியாக ஒரு மனிதன் வாழ்வதை விட குடும்பத்தோடு வாழ்ந்து அதில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சமாளித்து வாழ்பவன் தான் மிக சிறந்தவன் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய தாய், தந்தை, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள் என்று எல்லோரோடும் இணக்கமாக வாழ்வது என்பது இஸ்லாமிய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகும். உறவுகளை துண்டித்து வாழ்வதால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் மிக ஏராளம். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். திருக்குர்ஆன் இருக்கிறதே, அந்த திருக்குர்ஆனின் மூலம் யுதில்லு பிஹி கஸீரன், அதிகமான நபர்களுக்கு வழிகேட்டை அல்லாஹ் உருவாக்குகிறான். வ யஹ்தி பிஹி கஸீரா, இன்னும் அதிகமானவருக்கு நேர்வழியை காட்டுகிறான். குர்ஆன் நேர்வழி தானே காட்டும், முதலில் முத்தகீன். அது எப்படி வழிகேடாகும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக திருக்குர்ஆனுடைய செய்திகளை ஒரு மனிதன் உள்வாங்கி அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நடுநிலை சிந்தனையோடு ஒருவன் சிந்திப்பானேயானால் அவனுக்கு அது நேர்வழி காட்டும். தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அதிலே தவறுகள் தெரியும். சில பேர் என்ன செய்வார்கள், நல்லா தெரியும் இஸ்லாம் உண்மையானது, நபி உண்மையானவர்கள், அபூஜஹல் மாதிரி. ஆனால் அவனுடைய பெருமைக்காக வேண்டி, அவனுடைய அந்தஸ்து போயிடும் என்பதற்காக வேண்டி, உலகத்தினுடைய கண்ணியம் தன்னை விட்டும் போய்விடும் என்பதற்காக வேண்டி பொய்யாக்கி தன்னை பாவியாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு வசனமும் இறங்கும் போது இது பொய், இது பொய் என்று சொல்ல சொல்ல அவர்களுக்கு அது வழிகேட்டை அதிகமாகிக் கொண்டே போகும், வழிகேட்டை அதிகமாக்கிக் கொண்டே போகும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். யாருக்கு வழிகேடு உண்டாகும் என்று சொன்னால் பாவிகளுக்குத்தான் அது வழிகேட்டை தரும் என்று அல்லாஹ் சொல்றான். பாவிகள் தான் யார் தெரியுமா? அவர்கள் யார் என்றால், அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட உறுதி பிரமாணத்தை முறிப்பார்கள், சத்தியத்தை முறிப்பார்கள், உறுதி பிரமாணத்தை முறித்துக் கொள்வார்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸல், மேலும் எதை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்ட உறவுகள் போன்றவற்றை துண்டித்து வாழ்வார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பங்களை உண்டாக்குவார்கள். உலாயிகஹுல் ஹாசிரூன், முதல்ல ஃபாஸிகூன் அல்லாஹ் சொல்லிட்டான், பாவிகள் அல்லாஹ் சொல்லிட்டான். கடைசியாக சொல்லும்போது ஹாசிரூன் அல்லாஹ் சொல்றான், நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்றான். இந்த
இந்த பாவிகள் நஷ்டவாளர்கள், இந்த ரெண்டு தன்மைகளும் பாவம் நஷ்டம் இந்த ரெண்டும் உண்டாகணும்னு சொன்னால் 3 தன்மை போதும். ஒன்று அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்ட உறுதி பிரமாணத்தை என்ன செய்கிறது, முறிச்சுக்கிறது. இன்னொன்று உறவுகளை முறித்து வாழ்வது. மூன்றாவது வயுசிதூன பில்லர், பூமியிலே குழப்பங்களை உண்டாக்குவது. இந்த 3 தன்மைகளுக்கு உரியவர்கள் பாவிகள், இந்த 3 தன்மைகளுக்கு உரியவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவுகளை பேணுவதை பற்றியும் உறவுகளை துண்டித்து வாழ்வதனுடைய கெடுதிகளை பற்றியும் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வகையில் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள் மிக அதிகம். அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல் லதீன ஆதைத்தும் மின் பைனஹும் மவத்தம் வ ரஹ்மா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்தில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்தில் சூரத்துல் மும்தஹினா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அதாவது உறவுகளை இணைந்து வாழ்வது என்பது எவ்வளவு ஏற்றமான விஷயம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே உறவுகளை துண்டித்து வாழ்வதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், மறுமைக்கான நஷ்டங்கள் என்ன என்பதை ஹதீத்தின் அடிப்படையிலே நாம் சொல்வதாக இருந்தால், ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹ் யாரை அதிகம் வெறுக்கிறான் என்றால் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகம் வெறுக்கிறான். இதை நம்ம சும்மா சொல்லலை. ஹதீத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ யாலா என்ற ஹதீத் நூலிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம். அதில் ஹஸ்அம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். சில கேள்விகளை கேட்டார். யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அமாலி அபுகது இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான காரியம் எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான காரியங்களிலே ரொம்ப வெறுப்பான காரியம் இது இணை வைத்தல். இது எல்லாருக்கும் தெரியும். உடனே அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சும்மம்மா, பிறகு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்திஅத்துர் ரஹம், உறவுகளை துண்டித்து வாழ்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். வந்த சஹாபி கேட்டார்கள், சும்மம்மா, பிறகு என்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அம்ரு பில் முன்கரி வன்னஹி அனில் மஅரூஃப், தீமையை ஏவுவது நன்மையை தடுப்பது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்களிலே மிக வெறுப்பான காரியம் எது? உறவுகளை துண்டித்து வாழ்வது அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். ஒரு விஷயம். இரண்டாவது, உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ரமலானில் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு குர்ஆன் ஓதுறோம், நஃபிலான தொழுகையில் ஈடுபடுறோம், சதக்கா செய்கிறோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுறோம், பலவிதமான நற்காரியங்களில் மிகவும் உற்சாகத்தோடு ஈடுபடுகிறோம். ஆனால் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால் தான் அது அமல். அது அங்கீகரிக்கப்படலைன்னா நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அமால பனி ஆதம் துஅரது குல்ல ஹமீஸின் லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவு, அதாவது வியாழக்கிழமை அன்று பின்னேரம் அல்லாஹுக்கு நல்ல அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த நேரத்தில் ஃபலா யுக்பலு அமலு காத்தியமாய், அந்த நேரத்தில் யார் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் புறக்கணித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எவ்வளோ மோசமான இழப்பு, எவ்வளோ அபாக்கியம். கண்ணியமானவர்களே,
அமல்களிலே நம்ம ஆர்வமாக ஈடுபடுவதற்கு காரணமே என்னன்னு சொன்னால் நம்மளை அல்லாஹ் பொருந்திக்கிறணும், நமக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்கணும், நாளைக்கு மறுமையிலே நம்ம அல்லாஹ்விடத்திலே வெகுமதிகளை பெற்று சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நல்ல அமல்களை ஈடுபடுறோம். ஆனால் அந்த அமலே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுமேயானால் இது எவ்வளோ பெரிய ஒரு அபாக்கியமான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பது நன்மைகள் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு காரணமாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். திருமதியிலே அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ஹதீஸ், உபாதத்து இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா அலல் அர்தி முஸ்லிமுன் யதுல்லாஹ தஆலா பி தஅவத்தின் இல்லா அதாஹுல்லாஹு இய்யாஹா அவ் ஸரஃப அன்ஹு மினஸ் ஸூஇ மித்லஹா மாலம் யதா பி இஸ்மின் அவ் கத்தியாத்திஹா. ஒரு அடியான் துஆ செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த துஆ ஒருபோதும் வீணாகாது. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எவ்வளவோ காலமாக துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும், அது சில நேரங்களில் சொல்ல முடியும், சில நேரங்களில் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியும். நம்ம அல்லாஹ்ட்ட தானே சொல்லி ஆகணும், வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ரகசியமாக சொல்லணும், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை, இப்படி ஒரு ஆசை, எனக்கு இதை நிறைவேற்றி கொடுவேன். ஹலாலான விஷயம். நபி அவர்கள் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று பாவத்தை பற்றி கேட்காமல், இன்னொன்று உறவை துண்டித்து வாழக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்காமல், இந்த ரெண்டையும் கேட்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை நிச்சயமாக அங்கீகரிக்கிறான். துவா ஒன்று அங்கீகரிக்கப்படும், அல்லது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அந்த துவாவின் மூலம் அல்லாஹ் தடுக்கிறான். மற்றொரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் துவா செய்தால் அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். அதில் 3/1 ஏதாவது கிடைக்கும், அந்த துவாவினுடைய பரக்கத்தை கொடுக்கும். ஒன்று, அந்த மனிதனுடைய துவா அப்படியே அங்கீகரிக்கப்படும், அல்லது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அந்த துவா எதை கேட்குறானோ அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது அவசியம் இல்லை, இன்னொன்று அவசியம் அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த துவாவுடைய பரக்கத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும், எல்லாருக்கும் அல்லாஹ் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தை தரணும், பெரிய நோயை அல்லாஹ் தந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏதோ ஒரு 2-3 வருஷத்தில் கேன்சர் உண்டாகும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம என்ன துவா செய்கிறோம் அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது, அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்த வீடக்கூடிய அல்லான்னு ஒரு 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு. இவருக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்தில் பெரிய நோய் வரப்போகுது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன கவனிக்கிறான் தெரியுமா? இவன் சொந்த வீட்டை கேட்குறான், ஆனால் இவனுக்கு 3 வருஷத்தில் என்னமோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அவனுக்கு அல்லாஹ் என்ன கேட்குறான், இந்த அடியான் இவ்வளவு ஆர்வமாக கேட்குறான், நம்பிக்கையோடு கேட்குறான், இந்த அடியானுடைய துவாவை வீணாக்கிடக்கூடாது. அதனால இவன் கேட்குற இந்த வீட்டினுடைய அவசியத்தை விட இவனுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம். அதனால அவனுக்கு ஏற்படவிருந்த அந்த ஆபத்தை அல்லாஹ் போய்க்கிறான். இப்போ இந்த துவா உண்மையிலே மதிப்பானதா இல்லையா? இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நம்ம சொந்த வீடு கேட்குறோம், 10 வருஷமாக கேட்குறோம், அல்லாஹ் நிறைவேற்றவே இல்லைன்னு. ஆனால் அந்த துவா பரக்கத்தில் பெரிய ஆபத்து நீங்க இருக்கு, இது இவனுக்கு தெரியாது. இது எப்போ தெரியும்? நாளைக்கு மறுமையில தெரியும். அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அல்லாஹ் தஆலா தடுத்து விடுகிறான், ஒன்று. அல்லது அந்த துவாவை அப்படியே அங்கீகரிக்கிறான், அல்லது 2. 3வது, நாளைக்கு மறுமையிலே அதற்கான சன்மானங்களை அல்லாஹ் தஆலா சேமித்து வைக்கிறான். இந்த 2 நடக்கலன்னு வச்சுக்கிறேன், இந்த துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த நேரத்தில் இந்த துவா செய்யலாம், இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு ஆறு ஓட வைப்பான். இந்த நேரத்தில் இந்த துவாவை செஞ்சான், இதற்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டு வைப்பான். இப்படியே சொர்க்கத்தை அலங்கரித்து வச்சிருவான். நாளைக்கு மறுமையில் போகும்போது அந்த சொர்க்கம் நிரம்பி மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும், வெகுமதிகளால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த நேரத்தில் இந்த துவா செஞ்சியா இல்லையா? ஆமையா அல்லாஹ், நிறைவேற்றவே இல்லை நீ. அந்த துவாவுக்கு பகரமாக அதோ இருக்கு பாரு ஒரு பெரிய மாளிகை, அந்த துவாவுக்கு பகரமாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் இந்த துவாவை கேட்டியே இல்லையா? ஆமையா அல்லாஹ், அந்த துவாவை நீ ஏற்றுக்கிறவே இல்லை. அந்த துவாவுக்கு பகரமாக தான் இந்த அழகான ஒரு மரத்தை நட்டி வச்சிருக்கேன் பாரு, இந்த மரம். சொர்க்கத்தினுடைய வெகுமதிங்கிறது மதிப்பற்றது, கணக்கிலடங்காத ஒரு இன்பத்தை உடையது. அந்த மதிப்பையும் அதனுடைய அத்தியாவசியத்தையும் அறிந்த அந்த மனிதன் சொர்க்கத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்துட்டு நினைப்பானா,
உலகத்துல நான் கேட்ட எந்த துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்காம இருந்திருக்கணுமே அப்படின்னு நினைப்பான். காரணம், இங்க கேட்டது நம்ம சாதாரணமானது, ஆனா அங்க அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அடியார்கள் துஆவுடைய விஷயத்துல மட்டும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதா சஅலக இபாதி, குறிப்பா இந்த ரமலான் மாசத்தை பத்தி பேசக்கூடிய அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஆரம்பிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலான் மாசத்தினுடைய அந்த நோன்பு வைங்க, கஷ்டப்பட்டா நீங்க அந்த நோன்பை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, கலா செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அல்லாஹ் லேசா தான் நாடுறான், கஷ்டத்தை நாட மாட்டாங்கலாம் அல்லாஹ் தஆலா கெஞ்சுதலா சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வைதா சாலக இபாதி அன்னி, என்னைய பத்தி என்னுடைய அடியார்கள் கேட்டால் இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல சமீபத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. உஜீபு தாவத்த தாயிதா தானி, என்னிடத்திலே அவர்கள் கேட்டால் அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நல்லா சொல்றாங்க. ரமலான் மாசம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அற்புதமான மாதம். எனவே துஆ நம்ம கேட்டு கிடைக்கலன்னு சொன்னா அது ஏத்துக்கிறப்படலே நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறாக அதற்குரிய பிரயோஜனம் கண்டிப்பா இந்த உலகத்தினுடைய தீங்கு ஒன்று தடுக்கப்பட்டிருக்கும், அல்லது நாளை மறுமையிலே வெகுமதியாக இருக்கும். இதுதான் நபி அவர்கள் சொல்லும்போது அந்த துஆவுக்கு இந்த மூன்றில் ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பாவத்தை துஆவா செஞ்சிருக்க கூடாது. பாவத்தை துஆ செஞ்சிருக்க கூடாது. சில பேர் எப்படி துஆ செய்யறது? அல்லாஹ், நான் ஒரு அந்த ஒயின் ஷாப்புக்காக வேண்டி அப்ளை பண்ணியிருக்கிறேன், நவுதுபில்லா. யாரோ அரசியல்வாதி பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ், எல்லாத்தையும் உன்னிட்ட தான் சொல்ல முடியும், பள்ளியாசலில் போய் இமாம்கிட்ட சொன்னால் திட்டி விடுவார். அதனால் உன்னிட்ட ரகசியமாக கேட்குறேன், அல்லாஹ் அந்த ஒயின் ஷாப்பை எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தர் துவா செய்யணும். நல்ல துவா இது? ஹராமான துவா, பாவமான துவா. அல்லாஹ்கிட்ட என்ன செய்யறான்? அக்ரிமெண்ட் போடுறான், பாவத்துக்கு அப்ளிகேஷன் போடுறான். இது எவ்வளோ மோசமான துவா. அப்போ அல்லாஹ் ஏமாத்துறது தானே இது. இந்த துவாவை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக நல்ல துவாவுக்கு பாரமா எப்படி நன்மையை சேமிச்சு வைக்கிறானோ, இந்த துவாவை கேட்க கேட்க அவனுக்கு வேதனை கூடிக்கிட்டே இருக்கும், பாவம் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்கிட்டயே தைரியம், எவ்வளோ தைரியம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் 10 வகையான மனிதர்கள், இந்த மதுவுடைய விஷயத்துல 10 வகையான மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவின்னு சொல்றான். 10 வகையான மனிதன், அதுக்கு கணக்கு எழுதுறவன், சுமந்து விட்டு போறவன், குடிக்கிறவன், அதை தயார் பண்றவன், எல்லா லிஸ்ட்ல சொல்றாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய லானத்தையும் ரசூலுடைய லானத்தையும் பெற்றவர்கள். இன்னைக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் மனிதர்களுக்கு புரியல. இந்த போதையின் மூலமாக நமக்கு நல்ல பெரிய லாபம் கிடைக்குது, சீக்கிரமா ஒரு பங்களாவை கட்டிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய லானத்தை மறக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்தை மறக்கிறான். கூடிய சீக்கிரமா பணக்காரனாங்கிறதுக்காக வேண்டி இந்த காரியத்தெல்லாம் பண்ணி டக்குன்னு உள்ள போயிடலாம். முடிஞ்சு போச்சு, அவன் லைஃபே காலியாச்சு. கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பாவத்தை கொண்டு ஒரு மனிதன் துஆ செய்யாதவரை, இரண்டாவது உறவுகளை துண்டிக்கின்ற விஷயத்தை பற்றி துஆ செய்யாதவரை அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இந்த மூணுல ஒன்று கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதுல என்ன விஷயம்? ஒரு மனிதன் துஆ, உறவுகளை துண்டிப்பதன் மூலம் இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, அவனுடைய அமல் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும் என்ற விஷயத்தை திருமதியிலே அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் சுஃபா தோழர்கள், திண்ணை தோழர்கள். அவங்க 24 மணி நேரமும் பள்ளிவாசலுக்கு பின்னால, அந்த நபியினுடைய வீட்டுக்கு பின்னால தான் இருப்பாங்க. அப்போ அந்த பக்கமாக வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த ஏழ்மை கோலம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கணும்ல. சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சினா என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு தேக்ஷா நிறைய பிரியாணி வரப்போகுது, எல்லாருக்கும் இன்னைக்கு விருந்து. அந்த மாதிரியான சந்தோஷத்தை விட சஹாபாக்களுக்கு மறுமையை பற்றிய அந்த உற்சாகம் தான் உண்மையான சந்தோஷம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான கோலத்தை பார்க்குறாங்க, சஹாபாக்களுடைய கஷ்டமான நிலைமையை பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. உண்மையான விஷயம், நபி அவர்கள் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இந்த ஹதீத்தை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நாங்கள்லாம் சுஃபாவில் இருந்தோம். அந்த நேரத்தில் ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் வந்தாங்க. எங்களிடத்தை பார்த்து கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன் யக்துவ குல்ல யௌமின் இலா புத்ஹான் அவ் அகீக். மதீனாவினுடைய அந்த சந்தையிலே
பஜாரில் முக்கியமான பஜார் புத்துஹான் அல்லது அகீக், இந்த ரெண்டும் தான் முக்கியமான பஜார். அதில் வந்து அடிக்கடி சந்தை நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புத்துஹான் அல்லது அகீக் என்ற அந்த சந்தைக்கு சென்று ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறார். அதில் அவருக்கு இலவசமாக 2 ஒட்டகம் கிடைக்குது. அந்த ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் அல்ல, சினை பிடித்த ஒட்டகம். கருவாகி நிறைமாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய 2 ஒட்டகம் அவருக்கு இலவசமாக கிடைக்குது. இதை யாராவது விரும்பாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் விரும்புவோம். ஏன்னா லாபம், ரொம்ப கஷ்டப்படாம 2 ஒட்டகம் கிடைக்குது. அந்த ஒட்டகம் சாதாரண ஒட்டம் அல்ல, அடுத்த மாசமே குட்டி போட போகும். அது பெரிய லாபம். சஹாபாக்களை பொறுத்த, அதாவது அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டகங்கிறது ஒரு பெரிய செல்வம். அதுவும் சினை பிடித்த ஒட்டகம் என்பது ஒரு பெரிய லாபம். குட்டி போட்டோம், அதுக்கு பின்னால் அதை பாலையில் லிட்டர் கணக்கில் கலக்கலாம். அதன் மூலமா பெரிய லாபம் சம்பாதிக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு லாபத்திற்குரிய 2 ஒட்டகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருவதை யார் தான் நாங்கள் விரும்ப மாட்டோம், எல்லாரும் விரும்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு நன்மையை, இந்த மாதிரியான நீங்கள் அடையக்கூடிய இந்த 2 ஒட்டகம் என்ற லாபத்தை அடைவதை விட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்க, அது பெரிய லாபம் தரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லல் மஸ்ஜிதி ஃபயா, ஒரு மனிதர் ஒரு பகல் நேரத்திலே பள்ளிவாசலுக்கு போகிறார், 2 ஆயத்துகளை கற்றுக்கொள்கிறார், குர்ஆனிலிருந்து 2 ஆயத்துகளை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர் பெறக்கூடிய சினை பிடித்த 2 ஒட்டகத்தை அவர் லாபமாக பெறுவதை விட 2 ஆயத்தை கற்றுக்கொள்வது என்பது இதைவிட லாபகரமான ஒரு நன்மைக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். 3 ஆயத்தை கற்றுக்கொள்வது 3 ஒட்டகத்தினுடைய லாபத்தை விட மிகச் சிறந்தது. 4 அதாவது ஆயத்துகளை கற்றுக்கொள்வது 4 ஒட்டகங்களை விட சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது என்று சொல்கிறார். உறவுகளை துண்டிப்பதன் மூலம் இவ்வளவு பெரிய நன்மைகளையும் அந்த மனிதன் இழந்து விடுகிறான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய பாவத்தை உடனே தண்டனை கொடுத்துட மாட்டான். உடனே தண்டனை கொடுத்துட மாட்டான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா இதே போலதான் இந்த உலகம் வந்து செயல்படக்கூடிய உலகம். மறுமை என்பது கூலி வழங்கப்படக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா விட்டுக்கிட்டே இருப்பான், பிடிக்க மாட்டான். அப்படி ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்து பிடிக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வினால் அவன் உணர்த்தப்படுகிறான்னு அர்த்தம். அவன் சீதேவி, அவன் நல்ல மனுஷன் அர்த்தம். அவன் அதாவது பாருங்களேன், சில பேர் வட்டி வாங்குவாங்க, நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும், வட்டி வாங்குவாங்க, நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, தொழிலுக்கு மேலே தொழிலை உண்டாக்கிட்டே போவாங்க, லாபத்துக்கு மேலே லாபம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நல்லவங்க நல்ல பேணுதலாக தொழுவார், எல்லாத்துலேயும் ஹராம் ஹலால் பார்ப்பாரு, ஏதோ ஒரு கஷ்டத்தில் என்ன செய்கிறாரு, சரி ஒரு 2 லட்ச ரூபாய் என்ன ஒரு லோன் வாங்கி ஒரு ஆட்டோவை வாங்குவோம் அப்படின்னு வாங்குவார். ஆட்டோ குப்புறப்படுத்தும். அவர் நினைப்பாரு, அவன்லாம் நல்லா இருக்கிறான், நம்மளை மட்டும் அல்லாஹ் ஏன் சோதிக்கிறாங்க, உன்னை மேலே பிரிய வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீ ஹராம்ல போவாத, நீ எனக்கு ரொம்ப முகப்பத்தானவன். என்ன தெரியுமா உதாரணம், ரோட்டில் 10 இளைஞர்கள் 10 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டே போகிறான். அவன் பட்டாசு வைப்பான், கோழி விளையாடுவான், கிட்டி விளையாடுவான், என்னென்னமோ விளையாடுவான், மோசமான வார்த்தையை பேசுவான். யாரா பக்கத்தில் அம்மாவோ அப்பாவோ இப்படி பார்க்குறவங்க கண்ணு காணாம இப்படி விளையாடுறாங்களே அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு தடவை வாப்பாக்கு அதை தொழுதுட்டு போகிறாரு, அவருடைய பையன் அங்கே இந்த 10 பேரோட சேர்ந்து 11 நிற்கிறான். வாப்பா சும்மா இருப்பாரா, இங்கே என்னடா வேணாம்ல பட்டா ஒரு அடி, போங்க போ வீட்டுக்கு போ, இவங்களோட சேர்ந்த அடி வாங்குவான். அவன் போய் வீட்டில் போய் மாட்ட அழுகுறான், அவங்களாம் விளையாடுறாங்க, என்னை மட்டும் சேர விட மாட்டேன், அடிக்கிறாரு அப்படின்ட்டு. வாப்பாவுடைய பாசம், அல்லாஹ் அப்படித்தான் சில நேரங்களில் நம்மளை செய்வான். நம்ம தப்பு பண்ணும்போது அல்லாஹ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது அல்லாஹ் நம்ம மேலே பிரியம் இல்லாமல் பண்ணலை. ஒருத்தர் தப்பு பண்ணும்போது விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே பாசத்தினால அல்லாஹ் தஆலா விட்டுக்கிட்டே இருக்கல, அவனை விட உன் மேலே பாசம் வச்சிருக்கலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா தடுக்கிறான், இதுக்கு மேலே தப்புல போயிடாத, உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேன், முகப்பத் வச்சிருக்கிறேன், இந்த ஹராம்ல இனிமே போவாத. அல்லாஹ் ஒரு மனிதனை பாவத்தை தடுக்கக்கூடிய வகையில் சோதிக்கிறான்னு சொன்னா, அந்த அடியான் மீது அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட பிரியம் இருக்குன்னு அர்த்தம்.
இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை செயல்படக்கூடிய உலகமாக வச்சிருக்கிறான். ஆகிரத்தை நன்மையை தீமையை கூலி வழங்கக்கூடிய உலகமாக அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனால் சில தீமைகளுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா தண்டனையை துரிதமாக கொடுத்துடும். இந்த உலகத்திலேயே சில பாவங்களுக்கு இந்த உலகத்திலே குற்றம் தண்டனை கிடைச்சிடும், மறுமையிலே கிடைக்கும். மறுமையில கிடைக்காம இருக்காது, இந்த உலகத்திலே கிடைச்சிடும். அது என்ன தெரியுமா? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே துரிதமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனைக்குரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் உதி அல்லாஹு ஃபீஹி அஜல ஸவாப மின் ஸிலத்திர் ரஹம். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே துரிதமாக ஒரு கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நன்மையான காரியம் தன்னுடைய இனபந்துக்களை இணைந்து வாழக்கூடிய நன்மை என்று நபி அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரத்த பந்த உறவுகளை இணைஞ்சு வாழறதுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை கொடுத்துருவாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே உங்கள் ஆயுள் நீளமாக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், தீய மரணம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய உறவுகளை, இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். இந்த உலகத்தில் செல்வம் பெறுவதற்கும் ஆயுள் அதிகமாகுவதற்கும் தீய மரணம் உண்டாகாமல் இருப்பதற்கும் நம்முடைய உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது இந்த உலகத்திலேயே சீக்கிரமாக நன்மையை கொடுக்கப்படக்கூடிய ஒரு நன்மையாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி அடுத்து சொன்னார்கள், வலைஸ ஷைஉன் அஜல இகாபன் மினல் பகி வ கத்தியத்திர் ரஹம். இந்த உலகத்திலேயே தண்டனையை துரிதமாக்கக்கூடிய பாவம் ரெண்டு பாவம். ஒன்று என்னன்னு சொன்னா உறவுகளை துண்டித்து வாழ்வது, இன்னொன்று வரம்பு மீறி அநியாயம் செய்வது. வரம்பு மீறி அநியாயம் செய்வது, இந்த ரெண்டுக்கும் மறுமையில தண்டனை இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலகத்திலே அதனுடைய தண்டனையை மனிதன் பார்த்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, உறவுகளை துண்டித்து வாழ்வதின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனையை வெளிப்படுத்துகிறான் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகும். நாளை மறுமையிலே உறவுகளை துண்டித்து வாழ்ந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் தி ரஹ்மின் யத்தி தா ரஹிமஹு ஃபயஸ்அலுஹு ஃபல்லனா அதாஹு அல்லாஹு இய்யா ஃபயப்கலுஹு அலைஹி இல்லா அக்ரஜல்லாஹு லஹு யௌமல் கியாமத்தி மின் ஜஹன்னம் ஹய்யத்தன் யுகால் லஹு ஷுஜா ஃபயுதவ்வகு பிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உறவினர் இன்னொரு உறவினரிடத்திலே சென்று தேவையை கேட்கிறார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர் கொடுத்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தும் கூட தன் உறவினர் கேட்டதுக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டு கஞ்சத்தனம் செய்வாரேயானால் நாளை மறுமையிலே அவர் செல்கிற போது நரகத்திலிருந்து ஒரு பாம்பு வெளியாகும். அதற்கு பெயர் சுஜான் சொல்லப்படும். சுஜான்னா வீரன் அர்த்தம். அந்த பாம்புக்கு அல்லாஹ் தஆலா சுஜான் பேர் வைக்கிறான். அந்த பாம்பை அல்லாஹ் தஆலா அவனுடைய கழுத்திலே மாலையாக போட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم سيطبقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யாரும் உங்களிலே இப்படி எண்ண வேண்டாம், நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் பதுக்கி வைப்பது என்பது நமக்கு நன்மை என்று நாம் நினைக்க வேண்டாம். கொடுத்தா குறைஞ்சு போயிடும், கொடுக்காம பதுக்கி வச்சா நமக்கு லாபம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அது ஒரு மிக தீமை. சயுதவ்வகுன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, எந்த பொருளை அவர் சேமித்து வைத்தாரோ கொடுக்க வேண்டிய நிலையிலே கொடுக்காமல் அதை தனக்கு கஞ்சத்தனம் செய்து பாதுகாத்துக் கொண்டாரோ நாளை மறுமையிலே அது அவருக்கு மாலையாக போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மாலையாக போடப்படும் சொன்னா நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்றாங்க, அது பாம்பாக ஆக்கப்பட்டவனுடைய கழுத்திலே மாலையாக போடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை. நாளை மறுமையிலே தங்கம் வெள்ளி போன்றவற்றுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கி வைத்த மனிதருக்கு நாளை மறுமையிலே வழுக்கை தலை கொண்ட பாம்புகள் சாட்டப்படும். அது அவனை கொட்டும். அது ஒரு தடவை பூமியிலே மூச்சு விட்டால் பூமி முழுவதும் கருகி போய்விடும். அதற்கு அதனுடைய அதாவது ஒட்டு பகுதியிலே கருப்பு புள்ளிகள் இருக்கும். அது விஷத்தின் கடுமையை காட்டக்கூடியது. அது அந்த மனிதனை தீண்டுகின்ற ஒரு சொல்லும், அனமாலுக்க அன கன்சுக்க, நான் தான் நீ சேமித்து வைத்த செல்வம், நான் தான் நீ சேமித்து வைத்த புதையல் என்பதாக அந்த பாம்புகள் சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதே மாதிரி இந்த உறவை முறித்து வாழ்வதற்கு உரிய தண்டனைகள் என்று
நாம் பார்த்து கொண்டால் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விஷயத்திலே மாமின் தம்பின் அஜ்தர யஅஜ்ஜிலுல்லாஹு தஆலா லி ஸாஹிபிஹில் உகூபத ஃபித் துன்யா மஅமா யத்கிரு லஹு ஃபில் ஆখিরা மின் கத்திஅத்தி ரஹம் வல் கியானா வல் கதிப். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே தண்டனை கொடுப்பதோடு இந்த உலகத்திலேயே ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் துரிதமாக தண்டனை கொடுப்பதற்குரிய காரியம் 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று, அடுத்தவனை மோசடி செய்வது; இரண்டாவது, பொய்; மூன்றாவது, உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உறவை துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ் அவனை துண்டித்து விடுவான். அல்லாஹ் அவனை துண்டித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவு ரஹம் என்பது ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ரஹ்மான் சொல்லி பாருங்களேன், ரஹ்மான் அதுல அந்த அலிஃப் நூனை எடுத்துட்டா மிச்சமா இருக்கிறது எது? ரஹம். அல்லாஹ்விடத்தில் அது சொல்லுமா, இறைவா, ரஹ்மான் என்ற உன்னுடைய திருநாமத்தின் மூலம் என்னை பிரித்தெடுத்து படைத்திருக்கிறாய். என்னை யார் துண்டித்து வாழ்ந்தானோ அவனை நீ துண்டித்து விட வேண்டும், என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தானோ அவனை நீ சேர்ந்து விட வேண்டும் என்பதாக அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அர்ஷுக்கு கீழே தொங்கிக் கொண்டு மன்றாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு தொடர்பே நமக்கு இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விடுமையானால் எந்த மனிதன் ஜெயிக்க முடியும்? எந்த மனிதன் ஈடேற்றம் பெற முடியும்? எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகளில் உறவு முறை என்பது மிகப்பெரிய உறவு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து அவர்களுக்கு செய்த தீங்குகளை எல்லாம் மன்னிக்கின்ற போது இந்த உறவை தான் முக்கியமாக காரணம் காட்டுகிறார்கள். உறவுகளை பேணுதல் என்ற அடிப்படையில் தான் உங்கள் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உறவுக்குரியவர்கள் தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், தங்கையா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் உலக அடிப்படையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அவனுடைய கொள்கை சார்ந்து நம்ம போயிடக்கூடாதே தவிர, அவன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு செய்ய வேண்டிய உதவியை நம்ம செய்யணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. காரணம், உறவு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சதக்கா செய்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சதக்காவை உறவினர்களுக்கு கொடுப்பது 2 வகையான நன்மையை கொடுக்கும். ஒன்று சதக்கா செய்த நன்மையை கொடுக்கும், இன்னொன்று உறவை பேணிய நன்மையை கொடுக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். 2 நன்மை, டபுள் மடங்கா நன்மை கொடுக்கிற காரியங்கள்ல ஒண்ணு என்ன? உறவினர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் உறவுகளை நாம் பேண வேண்டும். ஆனா உறவினர் நம்மை பேணாவிட்டாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நபிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்றாருன்னா நிறைய, அது 2 மணி நேரம் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு குறிப்புகள் இருக்குது உறவினரை பற்றி உள்ள செய்தி. குர்ஆன்ல அவ்வளவு அதிகமான வசனங்கள் இருக்கு. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உறவுகளை பேணுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உறவை பேணுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹம் என்ற அந்த வார்த்தையின் மூலம் அந்த உறவை பேணக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். எனவே இந்த உறவை பேணுவதன் மூலம் பெரிய நன்மைகள் நமக்கு கிடைப்பது மட்டுமல்ல, உலகத்தினுடைய தீங்குகள் எல்லாம் நம்மை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டு சிறந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, உறவினரை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் நம்மை துண்டித்தால் நாம் துண்டிச்சுக்கிறோம். இதுவல்ல உண்மையான விஷயம். அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் சரி, நம்மை விட்டு விலகி போனாலும் சரி, அவர்களோடு இணைந்து வாழ்வது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு உபதேசம். நபி அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்தார். யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உறவினர்களிடத்திலே நான் இணக்கமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள், என்னை விட்டு விலகி கொண்டே இருக்கிறார்கள். நான் நெருங்கி போனால் அவங்க விலகி போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, என்னதான் அவர்கள் விலகி போனாலும்
நீ அவர்களோடு இணங்கி போ, நெருக்கமாய் போ. அவர்கள் கெட்டது செய்தாலும் அவர்களுக்கு நீ நல்லது செய். இவ்வாறு நீ செய்தால் சூடான சாம்பலை அவருடைய முகத்திலே நீ தடவுவதற்கு சமமாகும் என்று சொன்னார். அதாவது கெட்டது செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது செய்துவிடு என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி செய்வது அவருடைய முகத்தில் சூடான சாம்பலை தடவுவதற்கு சமம். அவங்க எப்படியே போகட்டும், ஆனால் நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே நல்லது செஞ்சாதான் நம்ம நல்லது செய்யணும், நெருங்கி வந்தாதான் நம்ம நெருக்கமா போகணும். அப்படி அல்ல, அவர்கள் நம்மை விட்டு தூரமா போனாலும் நாம நெருக்கமா போகணும். அதை மீறி அவர்கள் பல பாதகங்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மகத்தான நற்கூலிகள் இருக்கின்றன. இந்த உறவுகளை பேறுகிற விஷயத்திலே என்ற விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குடும்பம் என்று வருகிற போது அது குதூகலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை இணைந்து வாழணும். அதிலேயும் குறிப்பாக இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்வது என்பது மகத்தான ஒரு நன்மைக்குரியது. தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும், தன்னுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், அல்லது பெரியம்மா, சின்னம்மா, மாமா, மாமி, இந்த மாதிரியான உறவுகள், இரத்த பந்த உறவுகள் இருக்கிறார்களே, இதை விட்டும் நிச்சயமாக நாம் ஒரு காலம் நாம் பிரிந்து விடக்கூடாது. நாளை மறுமையிலே இது அல்லாஹ்விடத்திலே மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அமையும் என்பதை மனதிலே கொண்டு உறவுகளை துண்டிக்காமல் இணைந்து வாழக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.